ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனோ அல்லது டிமோட்டிவேஷனோ இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸுகளை தெரிவிக்கலாம். நீங்கள் சரி தவறாக எதுவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக உங்களுடைய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எதுவாக இருந்தாலும் பதிவு பண்ணிவிடுங்க மறக்காமல். சார், நான் ட்ரேடிங்கை குயிட் பண்ணிக்கலாமா? நான் தொடர்ந்து ஒரு 6 மாதமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை 1 வருஷமாக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நான் குயிட் பண்ணிக்கலாமா? ரொம்ப டிப்ரெஷன் தான் மெஞ்சுது, டைம் போயிட்டே இருக்குது, எதுவும் முன்னேறின மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் லாஸ்ட்டு கிட்டத்தட்ட 3 மாதமாக கேட்டுட்ருக்கேன். என்னால் அதை பற்றி வீடியோ போடணுன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எதுவும் யதார்த்தமாக சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. முக்கியமாக நான் அவங்க சொல்கிற விஷயம் நமக்கு டிமோட்டிவேட் மாதிரி தெரியும். ஸோ அதனால் கொஞ்ச நாள் யோசனை பண்ணிவிட்டு அந்த சரி செய்யலாமா போடலாமா வீடியோ வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா, சார் இந்த ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, இல்லை ஆப்ஷன் பையிங்கை பற்றி வீடியோ போடுங்க, இல்லை ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் சொல்லுங்கள் அப்படின்னு. நிறைய பேர் நினச்சிருக்கீங்க ஸ்ட்ராட்டஜி ஒரு விஷயம் வந்தால் கற்றுக்கிட்டால் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டால் மட்டும் பணம் சம்பாதிக்க முடியாது, ஆனால் ஸ்ட்ராட்டஜியை கையாளணும். இப்போ கற்றுக்கிட்டதை கையாளணும். ஏன்னா இங்கே இருக்கிறது என்னென்னா, அந்த லாஸ் வர சொல்ல அது மேனேஜ் பண்ண தெரியல. ஓகே, அங்கே தான் பிரச்சனை நடக்குது. அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ட்ரேடிங் குயிட் பண்ணிக்கலாமான்னு சொல்கிறீங்களா, அதுக்கு ரீசன் என்னென்னா, வானாவா இல்லையான்றதை நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ஒரு தொழிலில் நமக்கு லாபம் வரல, இது நான் சொல்கிற விஷயம் சொல்கிறேன், அதாவது ட்ரேடிங் குயிட் பண்ணிக்கலாமா வேணாமன்றதை ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல, அதுக்கப்புறம் நீ டிசிஷன் எடுத்துங்க வேணாமா இல்லையா அப்படின்னு. நீங்கள் எந்த சுச்சுவேஷன், ஏன்னா வேறு விதமான ட்ரேடர்ஸ் வேறு இடத்துல இருப்பீங்க. உங்களுடைய சூழ்நிலை எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க அதுக்கேற்ற மாதிரி திங்க் பண்ணிங்க. முதல்ல விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எந்த ஒரு தொழிலையும் லாபம் வர தொழிலை பண்ணுங்கள், லாபம் வராத தொழிலை ஏன் பண்ணணும்? ஓகே, இப்போ எனக்கு இது வரல, தப்பு இல்லை, எனக்கு வரலன்னு சொல்லி விட்டுடுங்க. இல்லை எனக்கு நான் கற்றுக்கலான்னு இருக்கிறேன். அப்போது கற்றுக்கலான்னு இருக்க சொல்ல ஏன் உங்களுடைய பணம் விரயமாகுது? கற்றுக்கிற ப்ராசஸில் ஈடுபடலாம் இல்லையா? யாரும் கற்றுக்கிற ப்ராசஸில் ஈடுபடுறதில்ல. கற்றுக்கிற ப்ராசஸ் டைம், அவங்களுக்கு காலம் செலவு பண்ணுறது ரொம்ப வேஸ்ட்டாக போகுது. அது அட்லீஸ்ட் சின்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல. கற்றுக்க சொல்லவே நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கற்றுக்க முடியாமல் சூழ்நிலை வரும். நான் சார் சின்ன விஷயம் லாஸ் பண்ணி தான் சார் கற்றுக்க முடியும் அப்படின்வாங்க. சரி, அப்போ லாஸ் பண்ணாலும் லிமிட் செட் பண்ணுங்கள். எத்தனை, ஒரு 1000, 10,000, 20,000, 50,000 எவ்வளோ லாஸ் பண்ணி லிமிட் செட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பணம் போடக்கூடாது அந்த இடத்துல. இப்போ ஏற்கனவே 1 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். அப்போது அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, 1.5 போயிடுச்சு, 2 லட்ச ரூபாய் போயிடுச்சு, எவ்வளோ லாஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ எவ்வளோ லாஸ் பண்ணிக்க முடியும் கற்றுக்கிறதுக்காக? நான் சொல்ல புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க, ஒரு 6 மாதமாக பண்ணுறீங்க அப்படின்னா, சார் ஆப்ஷன் பையிங் பண்ணுறேன், அது இன்னும் பெருசாக ஒன்றும் கை கொடுக்கல அப்படின்றீங்க. ஏன் கை கொடுக்கல, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஓடிஎம்மில் ட்ரேட் எடுக்கிறீங்க, அதாவது அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் எடுக்கிறீங்க. ஒரு 20 ரூபா ப்ரீமியம் இருக்குது வச்சுக்கலாம். சார் எக்ஸாம்பிள் 20 ரூபா ப்ரீமியம் இருக்குது. ஸோ 20 ரூபா ப்ரீமியம் இருக்குது, ஓடிஎம்மில் ட்ரேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரைஸ்னால் நெக்ஸ்ட்டு ஏடிஎம்மில் ஒரு 30 ரூபா இருக்குது, ஐடிஎம்மில் ஒரு 40 ரூபா ப்ரீமியம் இருக்குது. நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க, சிஇ எடுக்கிறீங்க. எடுக்க சொல்ல இதனுடைய ஓடுற திறன் எதுக்கு அதிகமாக இருக்கும்? அதாவது நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க, ஸோ மேலே போகிற திறன் எதுக்கு அதிகமாக இருக்கும்? நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணிங்க. ஓடிஎம்மோட ஸ்பீடு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ஏடிஎம்மோட ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஐடிஎம்மோட ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இது காமனான திங்கிங். சார் இதில் என்னால் ஐடிஎம்மையோ ஏடிஎம்மையோ சூஸ் பண்ண முடியல அப்படின்றப்போ வேணாம், அந்த ட்ரேடிங் குயிட் பண்ணிங்க. ஏன்னா வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றது தெரியும் ஆப்ஷன் பையிங்கில். சார் யூடியூப்லாம் போடுறாங்க, கால்ஸ் டிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அந்த குரூப் ஜாயின் பண்ணால் பண்ணுறாங்க, இந்த குரூப் ஜாயின் பண்ணால் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட், நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை, யாரையும் நான் நல்லவங்க கெட்டவங்க நான் எதையும் சொல்ல வரல. நான் என்னுடைய கருத்துக்களை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவங்க உங்கள் குரூப்பில் உங்களுக்கு தராங்க இல்லையா, ஸோ அதையே அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய லாப ஸ்க்ரீனை ஏன் உங்களுக்கு காமிக்கணும்? அவங்களுடைய பிஎன்எல் ஏன் உங்களுக்கு காமிக்கணும்? அவங்க தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணிட்டு போக வேண்டியது, ஏன் உங்கள்கிட்ட ஏன் காமிக்கணும் அப்படின்ற திங்க் பண்ணுங்க. ஜஸ்ட்டு ஒருத்தருடைய லாப ஸ்க்ரீனை ஏன் உங்களுக்கு காமிக்கணும், ஒருத்தருடைய பிஎன்எல் ஸ்டேட்டஸை ஏன் உங்களுக்கு காமிக்கணும்? இட்ஸ் வெரி சிம்பிள். அதிலே புரிஞ்சிக்கலாம் நீங்கள் அது என்ன நடக்குது அப்படின்றத. ஓகே, ஆனால் இந்த ஆப்ஷன் செல்லிங்
அப்படியே இந்த டைப் வரலாம். இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் பொதுவாக மக்கள் வந்து விரும்புறதில்ல. ஏன்னா முதலீடு அதிகம், கேபிட்டல். இதில் வந்து 5,000 10,000 கிடைச்சா நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதில் வந்து 2.5 லட்சம் இல்லைனா 3 லட்ச ரூபாய் தேவைப்படுது. ஸோ 3 லட்ச ரூபாய் வந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு வருமானத்துக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா 80% மேலே வாய்ப்புகள் இருக்குது. 20% அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது, அதை கையாளணும் அவங்களும். ஸோ ஆப்ஷன் செல்லர் அப்படின்னா ஈஸியாக பணம் வந்துட போகிறது கிடையாது, அவங்களுக்கு ரிஸ்க் இருக்குது, கையாளணும். ஆனால் உங்களுக்கு வெறும் 20% 25% தான் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் கையாளணும். ஸோ கையாளும் திறன் வந்து ரொம்ப அதிகமான டாஸ்க் அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் பையிங்கில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அதில் வெற்றிக்கான வாய்ப்புகள் தேட முடியும். ஏன்னா எதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன், நிறைய பேர் இந்த ஆப்ஷன் பையிங்கில் மாட்டிட்டு என்னால் எடுக்க முடியல, ட்ரேட் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, ஸோ அதுக்காக சொல்ல வரேன் நான். இப்போ இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்போ வந்து நான் ஆப்ஷன் செல்லராக இருக்கேன் வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளில் வந்து ஆப்ஷன் செல்லராக இருக்கேன். இப்போது எனக்கு ஆப்ஷன் செல்லிங் பண்ணிவிட்டு நான் வந்து சும்மா இருந்தாவே போதும். ஆப்ஷன் பையிங்கில் நிறைய விஷயம் பண்ணோம், ஆப்ஷன் செல்லிங்கில் சும்மா இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் நவம்பர் 7ஆம் தேதி வந்து ஒரு 2,400 காலையும் புட்டியும் சேல் பண்ணிவிட்டேன் வச்சுங்களேன். எக்ஸாம்பிள், காலையும் புட்டியும் 2,400 வந்து சேல் பண்ணேன். கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் எக்ஸ்க்ளூசிவாக சொல்ல வரல. ஸோ 2,400 ஷார்ட் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு சும்மா உட்கார்ந்து செல் பண்ணிவிட்டு சும்மா உட்கார்ந்தாவே எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் வந்து 1,400 1,500 பாயிண்ட் வந்து எனக்கு வந்துச்சு. எப்போது இங்கேருந்து இவ்வளோ பாயிண்ட் கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே கூட நான் குயிட் பண்ணிக்கலாம், அல்லது இந்த ஸ்விங் ஹைஸ் நான் ரிஸ்க் எடுத்து ட்ராவல் பண்ண. சப்போஸ் மேலே போயிடுச்சா கூட எனக்கு வந்து நான் பெருசாக நஷ்டம் கிடையாது, லாபத்தில் தான் வெளியே வருவேன். ஓகே, இப்போது இதை நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் இது கம்பைன் சார்ட், இது நீங்கள் வந்து ரெண்டுத்து சேர்த்து சார்ட் இது இப்படி பண்ணி சரிங்க. இப்போ டிசம்பர் எக்ஸ்பைரி இது காலையும் புட்டியும் 60,000 கால் 60,000 புட்டியும் ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது 2 சார்ட்டை மிக்ஸ் பண்ணி போட்டுருக்குது. இது வந்து ஃபயர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபயர்ஸில் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் ஷார்ட் பண்ணி வரதுனால ஆப்ஷன் செல்லிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக 80% நீங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது பாருங்கள். 2 கால் மார்க்கெட் மேலே போச்சு கீழே போச்சு என்னென்னவோ ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் கடந்த இந்த 1 மாதம் 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்னென்னவோ ஆகிட்டுருக்குது. ஆனால் என்ன ஆனாலும் ஆப்ஷன் செல்லுக்கு என்ன ஆகுது, ஆப்ஷன் செல் பண்ணாக்கா பணம் வந்து அவங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்குது. அப்போ நீங்கள் ஆப்ஷன் பையராக வந்து பை பண்ணி டாஸ்கில் பண்ணுறீங்க, என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல, லாபம் பண்ண முடியல அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை பண்ணுங்கள். தெரியாத தொழில் நஷ்டம் வருது அப்படின்றது மேலும் 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 அதை பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி வியூஸ் வந்து உங்களுடைய வியூஸ், நீங்கள் ஒரு சிங்கிள் டைரெக்ஷன் ட்ரேடராக இருக்கிறீங்க, ரூல்ஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட என்னென்ன டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் யார்கிட்டனா கற்றுங்க, லேர்ன் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காமிங்க. நான் வந்து கடந்த 6 மாதமாக வந்து என்னோடய வியூஸ்லாம் இந்த மாதிரி வருது சார், நான் வந்து இப்போது கரெக்டாக நான் என்ட்ரி எடுத்துகிறேன், கரெக்டாக டார்கெட் கிட்ட போது எக்ஸிட் ஆகிறேன், என்னோடய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, இது கிட்டத்தட்ட 10-7 டைம் வந்து சக்ஸஸ் ஆகுது, சம்டைம்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்றத உங்களுடைய மென்டர்கிட்ட நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரியல் ட்ரேடை பண்ணுங்கள். எடுத்த உடனே பணம் போட்டு பணத்தை விரயமாக்காதீங்க. பணம் போடுறது பெரிய விஷயமே கிடையாது. மார்க்கெட் எங்கே தான் இருக்குது, எங்கேயும் போகாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்களே உணருங்க. என்னால் இது முடியும், என்னால் இதில் வந்து தெளிவாக இருக்கிறேன், நான் எனக்கு இந்த லாஸ்ட்டில் வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்கிறேன் அப்படின்றதுல கன்ஃபார்ம் பண்ணிங்க. எப்பவுமே குழப்பத்திலேயே இப்போ பண்ணலாமா, டவுட்டாக இருக்குது, இந்த செட்டப் எடுக்கலாமா வேணாவா, இந்த மாதிரி குழப்பத்திலே சொல்ல பயம் ஆட்டோமேட்டிக். உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் போனால் கூட நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நான் அந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் போனால் என்ன பண்ணலாம், போகலாம் என்ன அப்படின்றத 2 விஷயத்தில் தெளிவாக இருங்க, அது போதும். ஓகே, இப்போது நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூட் ஆயிலில் வந்து என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான். ஓகே, இது வந்து என்னோடய வியூஸு. இப்போ க்ரூட் ஆயிலோடைய வியூஸை நான் ஷேர் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட் வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் என்ன, இங்கேருந்து வந்து மார்க்கெட் டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிடுறேன். இப்போ மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு. இப்போது எத்தனை டைம் இந்த மாதிரி கீழே போகுது, சம்டைம் மேலே போய் என்னோட எஸ்எல் ஹிட் ஆகுதா, இல்லை எத்தனை டைம் இது கீழே போகுது அப்படின்றத கான்ஃபிடென்ஸ் எனக்கு தெரியும். இப்போ இந்த விஷயம் சார் நீங்கள் மார்க்கெட்டு நடந்து முடிஞ்சிச்சு யாருன்னா சொல்லலாம், இப்போது லைவ் மார்க்கெட்டில் செல் பண்ண முடியுமா சார் உங்களால், இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இது என்னுடைய யூடியூப் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க நம்மளுடைய வீடியோ கீழே ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருப்பாங்க, அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, இது என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நான் ஃப்ரீயில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன், சில ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ண முடியல. இப்போ இது வந்து ரெசிஷன்ஸ் ரைட்டுங்களா. இப்போது இந்த ரெசிஷன்ஸ் ஏரியா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வருது. ஸோ 200 EMAக்கு கீழே வருது. அப்போ நம்ம இதில் எவ்ரி புல் பேக்கில் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, அதனால தான் இந்த வியூஸை ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி சார் முன்கூட்டியே சென்ட் பண்ணிங்களா சார் அப்படின்னு கேட்கலாம். இது வந்து என்னுடைய எஜுகேஷன் குரூப்பு, வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுற குரூப் இது, ரைட்டுங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6:44 சென்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 6:44 இங்கே இருக்குது பாருங்கள், 6:44. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன், மென்ஷன் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம்.
ஏன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அங்கே இருக்குது, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்குது, லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருது. ஸோ புல் பேக்கில் வந்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி மேலே போச்சு, ரெசிஸ்டன்ஸ் ஏன் வருது அப்படின்ற விஷயத்தையும் உங்கள் லைன் போட்டு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டு லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருது. ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு இது மாதிரி டாஸ்க் கொடுப்பேன். ஏன்னா அவங்க வந்து தவறான வழியில் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வரலாம் எதிர்பார்க்கலாம், அல்லது பிரேக் டவுன் கீழே வந்தால் எதிர்பார்க்கலாம். ஸோ என்னென்ன வியூ இருக்குதோ பரவாயில்ல, அவங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கலந்துரையாடல் ஒரு 1000 ஸ்க்ரீன்ஷாட் 500 ஸ்க்ரீன்ஷாட் அவங்க சென்ட் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு அதில் பாஸ் ஆகுமா, நம்ம ஓகே நமக்கு திறமை இருக்குதா, ஒரு வேலை இந்த நமக்கு செட்டப் ஃபெயில் ஆகிடுச்சுப்பா அப்படின்றப்போ நெக்ஸ்ட் செட்டப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இதே மாதிரி அப்படின்றது அடுத்த லெவல் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க, உங்களால் எந்த டேலண்ட் உங்களால் காமிக்க முடியும், பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரேடிங் குவிட் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் வரலாம். ஓகே, உங்களுடைய பணம் டவுன் ட்ரெண்டில் போக, அதாவது நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா போகிறீங்க, நான் லாஸில் தான் இருக்கிறேன், இன்னும் லாஸில் இருக்கிறேன், ஃபஸ்ட்டு ட்ரேடிங்குன்னு பண்ணுறத நிறுத்துங்க. நான் என்னுடைய சஜஷன் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் இருக்க கடந்த ஒரு 6 மாதமாக வந்து 1 லட்ச ரூபா போட்டேன், ஆனால் இன்னும் 1 லட்ச ரூபா தான் அப்படியே இருக்குது சார், ஏறவே மாட்டேங்குது, அப்படி லாபம் வந்தாலும் நஷ்டம் போயிடுது, நஷ்டம் வந்தாலும் லாபம், இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது, ஆனால் என்னோடய கேபிட்டல் வந்து கரையில் அப்படின்றவங்க நீங்கள் தைரியமாக நீங்கள் நின்று அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா யார் ஒருத்தர் கேபிட்டலை காப்பாற்றுற ப்ரொடெக்டிவ் அவங்கக்கிட்ட இருக்குதோ, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போவீங்க. தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். யார் ஒருத்தர் வந்து நான் எவ்வளோ பணம் போட்டாலும் வந்து கரைஞ்சிட்டே இருக்குது கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சம் தள்ளி நின்று குயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் ப்ராசஸ் உங்களால் பண்ண முடியும். பணம் இல்லாமல் நான் சொல்கிறது, காசு வித்ட்ரா பண்ணிவிட்டு உங்களுடைய பணம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தெளிவாக பார்க்க முடிகிற பொறுமை இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு பொறுமை இல்லை, திடீர்னு நான் ட்ரேட் பண்ணிடுறேன் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பணம் போட்டு ட்ரேட் பண்ணிடுறேன் அப்படிங்க, தயவு செஞ்சு உங்களுடைய அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுங்க, ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னு இன்னும் 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணுவீங்க, இன்னும் 50,000 லாஸ் பண்ணுவீங்க. அதான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், இல்லை மோட்டிவேஷன் டிமோட்டிவேஷனாக கிடையாது, என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறவங்க தான். ஏன்னா அது வெளிப்படையாக பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் தவறாக இருந்தாலும் பரவாயில்ல நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை சார் ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணத்தாலும் பண்ணுங்கள். இது உங்களுடைய கருத்து, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ நான் வந்து அதுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது. ஏன்னா ஒரு உண்மையாக விஷயம் சொல்கிறோம், நம்ம அது ஏற்றுக்கிறதும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் அது, ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.